கெனடிய பிரதமர் சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டு இருக்கின்றார். அப்பொழுது சீன ஜனாதிபதி கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது கனடா அமெரிக்காவுடன் சார்ந்திருப்பதை தவிர்க்க வேண்டும், தன்னிச்சையாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். கனடா ஏற்கனவே அவ்வாறான பாதையில் தான் செல்கின்றது. ஆனால் அது சீனாவின் வாயிலாக வரும்பொழுது அது அமெரிக்காவிற்கு சற்றே கசப்பாக இருக்கும். ஈரானில் நடந்து வருகின்ற உள்நாட்டு கலவரம் காரணமாக பல பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். முதலில் இது ஈரானில் நடந்த ஒரு உள்நாட்டு கலவரமாகவே இருந்தது. இப்பொழுது இது சர்வதேச பிரச்சனைகள், மனித உரிமை மீறல்கள் என்று பல கோணங்களில் மாறியிருக்கின்றது. ஈரானில் பிரச்சனை இருக்கின்றதா என்றால் அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை என்பது மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது. என்றுமே சந்திக்காத ஒரு பொருளாதார நெருக்கடியை அவர்கள் சந்தித்துத்தான் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அரசு தரப்பில் இருக்கின்ற அல்லது ஆளும் தரப்பாக இருக்கின்றவர்கள் அந்த பணத்தை சரியாக பங்கிடாமல் தங்களுடைய தேவைகளுக்காக அவற்றை பகிர்வதாகவும், அதே நேரம் மக்களின் தேவைகளை தவிர்த்து இந்த ஆராய்ச்சிகள் மற்றும் விடயங்களில் செலவழிப்பதானதும் ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஒரு உண்மை இருக்கின்றது, ஆயத்துல்லா கொய்மேனியின் தலைமை என்பது நாட்கள் எண்ணப்படுகின்ற ஒரு விடயமாக மாறிவிட்டது. அமெரிக்கா ஒரு களத்தில் இறங்குமா என்ற கேள்வி பல மில்லியன் டாலர்கள் பெறுமதியுடையது. ஏனென்றால் அவர்கள் இவ்வாறான மத்திய கிழக்கு மற்றும் ஆப்கான் சார்ந்த தளங்களுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு தோல்வி என்பது அங்கே அடையாளப்படுத்தப்பட்ட விடயமாக மாறுகிறதுதான் வரலாறு. எனவே அமெரிக்கா தலையிடும் என்பதில் அங்கே உள்ள சக்திகளுக்கு ஆதரவு கொடுக்குமே ஒழிய தானாக அங்கே ஒரு தரையிறங்குகின்ற முயற்சியில் எப்பொழுதும் ஈடுபடாது என்பதுதான் எனது ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. கொல்லப்பட்டவர்களின் தொகை என்பது 4000க்கும் மேல் என்பதும் கைது செய்யப்பட்டவர்கள் பலர் என்பதும் கண்டறியப்பட்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் அரசியல் ஆலோசகர் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். இப்பொழுது இன்றைய நாளில் நாங்கள் பேசிக் கொள்ளப் போகின்ற விடயம், ஈரானில் நடந்து வருகின்ற உள்நாட்டு கலவரம் காரணமாக பல பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். முதலில் இது ஈரானில் நடந்த ஒரு உள்நாட்டு கலவரமாகவே இருந்தது. இப்பொழுது இது சர்வதேச பிரச்சனைகள், மனித உரிமை மீறல்கள் என்று பல கோணங்களில் மாறியிருக்கின்றது. இந்த பிரச்சனைக்கு இப்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் விடுத்திருக்கின்ற எச்சரிக்கை, போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால், கலகக்காரர்களுக்கு மரண தண்டனை ஏதாவது தண்டனை வழங்கினால் தான் இந்த பிரச்சனையில் அமெரிக்கா நிச்சயம் தலையிடும் என்று அறிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக எங்களுடன் கலந்துரையாடுவதற்கு சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. எப்பொழுதுமே அண்மை காலமாகவே எந்த இடங்களிலும் யுத்தம் நடந்தாலும், போர் நடந்தாலும் ஒன்று அதில் அமெரிக்கா அதற்கு காரணமாக இருக்கலாம், அல்லது போர் நடந்துகின்ற பொழுது அதில் தலையீடு செய்வதும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வழக்கமாகவே இருக்கின்றது. இப்பொழுது ஈரானில் இந்த உள்நாட்டு போராட்டம் காரணமாக ஒரு செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி 2000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள். தொடர்ந்தும் அங்கே போராட்டங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. பல மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கின்றன. இப்பொழுது அமெரிக்கா இந்த போராட்டக்காரர்களை ஊக்குவிப்பதாகவும், இந்த போராட்டத்தில் தலையிட முயற்சி செய்வதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஆகவே தன்னுடைய உள்நாட்டு விவகாரங்களில் ஈரான் தலையிடுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக உங்கள் பார்வை எப்படி இருக்கின்றது? நிச்சயமாக இதை நாங்கள் இரண்டு விதமாக பார்க்க வேண்டும். ஒன்று, உண்மையிலேயே ஈரானில் பிரச்சனை இருக்கின்றதா என்றால் அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை என்பது மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது. என்றுமே சந்திக்காத ஒரு பொருளாதார நெருக்கடியை அவர்கள் சந்தித்துத்தான் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதற்கான காரணமாக அவர்கள் கூறுவது, இந்த அரசு தரப்பில் இருக்கின்ற அல்லது ஆளும் தரப்பாக இருக்கின்றவர்கள் அந்த பணத்தை சரியாக பங்கிடாமல் தங்களுடைய தேவைகளுக்காக அவற்றை பகிர்வதாகவும், அதே நேரம் மக்களின் தேவைகளை தவிர்த்து இந்த ஆராய்ச்சிகள் மற்றும் விடயங்களில் செலவழிப்பதானதும் ஒரு செய்தியாக இருக்கின்றது. மறுபக்கமாக இவ்வாறான ஒரு போராட்டத்திற்கான முனைப்பை எதிர்பார்த்து அங்கே உலகத்தில் ஏற்கனவே இஸ்ரேல் நுழைந்து விட்டது என்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்று சொன்னால்,
ஈரானின் சகல விஞ்ஞானிகளையும் மற்றும் சகல முக்கிய தலைவர்களையும் கொன்றொழித்த பொழுது அவர்களுடைய வீடுகளில் வைத்து அவர்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். அவ்வளவிற்கு நுட்பமாக தகவல் வழங்குகின்ற ஒரு வலையமைப்பை அது கொண்டிருக்கின்றது. அதே போல ஈரானின் ஆயுத தளங்களை தாக்கி எழுப்பதற்கும் அது அவ்வாறான ஒரு சக்தியை தான் பயன்படுத்தி இருந்தது. எனவே இவ்வாறான ஒரு தகவல் பரிமாற்றங்களை உடைய தரப்பிடமிருந்து CIA தகவல்களை இலகுவாக பெற்று அவ்வாறானவர்களை கூட போராட்டங்களில் ஈடுபடுவதற்கு வழிவகுத்திருக்கலாம். இருந்த பொழுதிலும் அங்கே இருக்கின்ற நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்றால் அதற்கு தலைமை தாங்குவது யார் என்கின்ற இப்பொழுது முன்னே நாள் மன்னர் 1979 அரச தலைவராக இருந்த அல்லது மன்னராக இருந்த ஷா அவர்களின் ஆட்சியை புரட்சிகர ஆட்சி மூலம் கைப்பற்றியவர் தான் ஆயத்துல்லா ஹொய்மேனி. 79 இன்று வரையான காலத்தில் என்னத்தை அவர் செய்தார் என்றால் 50 வருடங்கள் எட்ட போகிறது. என்ன விடயத்தை அவர் செய்தார் என்று சொன்னால் எதுவுமே அவர்களுக்கு பயனளிப்பதாக இல்லை என்பதுதான் அங்கே இருக்கிற செயற்பாடு. இருந்த பொழுதிலும் இந்த மன்னரின் மகன் தற்பொழுது அமெரிக்காவில் இருக்கின்றார். அவரை ரஷ்யா என்று அவரை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவரை தலைமை தாங்க வைப்பதற்கான. ஆனால் அவர் அமெரிக்க சார்பானவர் என்பது மட்டுமல்ல, 2023 இஸ்ரேலால் அழைக்கப்பட்டு அங்கே அவருக்கு இல்லை என்ற வரவேற்பு கொடுக்கப்பட்ட அல்லது அரச மரியாதையுடன் நடத்தப்பட்டிருந்த அல்லது வரவேற்கப்பட்டிருந்த விருந்தினராக இருக்கிறார். எனவே அவ்வாறான ஒருவரை உலக மக்கள் இஸ்லாமியர்கள் ஏற்பார்களா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. எனவே அதாவது ஒரு உண்மை இருக்கின்றது. ஆயத்துல்லா கொய்மேனியின் தலைமை என்பது நாட்கள் எண்ணப்படுகின்ற ஒரு விடயமாக மாறிவிட்டது. அதற்கு அவர் காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய ஆட்சியில் அவர்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் பலவற்றை செய்யாமல் விட்டது. அவர்களுடைய ரியால் என்கிற நாணயம் வளைகுடா யுத்தத்தின் பிரகாரம் படுவீழ்ச்சியை சந்தித்து மிகவும் அதல பாதாளத்தில் இருக்கின்றது. எனவே அவர்கள் இப்பொழுது பொருளாதார வங்குரோத்தில் இருக்கின்றார்கள். அதனை காப்பாற்றக்கூடிய சக்தியாக ஆயத்துல்லா கொய்மேனி அரசு இல்லை. எனவே அவர்களுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் யார் தலைமையாக வருவார்கள் என்பதுதான் இப்பொழுதுள்ள கேள்வி. இப்படியாக இந்த போராட்டங்கள் தொடர்ந்து ஈரானில் நடைபெற்றால் உள்நாட்டு அரசியலமைப்பிலும் மத்திய கிழக்கு பிராந்திய நிலைத்தன்மைகளிலும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இப்படியான மாற்றங்கள் ஒரு பெரிய சர்வதேச மோதலாக மாறுகின்ற சாத்தியம் இருக்கின்றதா என்பதை நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக அப்பொழுது அமெரிக்காவின் தலையீட்டை விரும்பாத நாடுகளாக ஈரானின் பகை நாடுகள் கூட இருக்கின்றன. எனவே அவர்கள் கூட கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அமெரிக்க தலையீடு என்பது தேவையில்லை. அதைவிட அமெரிக்கா ஒரு களத்தில் இறங்குமா என்ற கேள்வி பல மில்லியன் டாலர்கள் பெறுமதியுடையது. ஏனென்றால் அவர்கள் இவ்வாறான மத்திய கிழக்கு மற்றும் ஆப்கான் சார்ந்த தளங்களுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு தோல்வி என்பது அங்கே அடையாளப்படுத்தப்பட்ட விடயமாக மாறியதுதான் வரலாறு. அது 1989 குவைத்தில் இடம்பெற்ற அல்லது 81 இடம்பெற்ற முதல் ஆரம்ப தாக்குதலாக இருக்கட்டும் அல்லது 89-90 இடம்பெற்ற தாக்குதலாக இருக்கட்டும் அல்லது அதன் பின்னரான போர்கள் தொடர்ந்த போர்களாக இருக்கட்டும் அல்லது ஆப்கானை சென்று அதாவது ஒசாமா பின் லாடன் 2001 செப்டம்பர் 11 நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஆப்கானத்துக்கு சென்று தங்களுடைய ஆயுதங்கள் தளவாடங்களை கூட கைவிட்டு திரும்பி வந்திருந்தார்கள் கடந்த ஆட்சியின் பொழுது, பைடன் அவர்களின் ஆட்சியின் பொழுது. எனவே எதுக்குமே ஒரு தெரியாத நிலையில் தான் இருக்கின்றது. எனவே அமெரிக்கா தலையிடும் என்பதில் அங்கே உள்ள சக்திகளுக்கு ஆதரவு கொடுக்குமே ஒழிய தானாக அங்கே ஒரு தரையிறங்குகின்ற முயற்சியில் எப்பொழுதும் ஈடுபடாது என்பதுதான் எனது ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. இப்படி அமெரிக்கா தலையிடாவிட்டால் சர்வதேச ரீதியாக ஐக்கிய நாடுகள் அல்லது உலக நாடுகளின் சமாதான குழுக்கள் ஏதாவது தலையிட்டு இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருமா என்று எதிர்பார்க்கின்றீர்களா? இல்லை, இப்ப போராட்டம் இப்பொழுது அவர்களால் முடக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 2000 பேர் உத்தியோகபூர்வமாக கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கொல்லப்பட்டவர்களின் தொகை என்பது 4000க்கும் மேல் என்பதும் கைது செய்யப்பட்டவர்கள் பலர் என்பதும் கண்டறியப்பட்டிருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இந்த விடயத்தில் தலையிடக்கூடிய சக்தியை தற்பொழுது எந்த ஒரு அமைப்பும் கொண்டிருக்கவில்லை. ஐரோப்பா போன்ற தலைமைகள் கூட சில வேளைகளில் இதில் அழுத்தங்களை கொடுக்கலாம்.
இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்றால் உலகம் மாறி வருகின்ற நேரத்தில் இவ்வாறான ஒரு நிலைமை இடம்பெறுகின்றது. இது உலக மாற்றங்களில் ஒரு படியாக கூட ஈரானில் ஒரு புதிய ஆட்சிக்கான வழியை வகுக்கலாம், அல்லது அயல் நாடுகள் சில வழிகளில் ஓபெக் நாடுகள் எனப்படுகின்ற எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் கூட்டமைப்போ அல்லது மத்திய கிழக்கு சார்ந்த அரபு நாடுகளோ இந்த விடயத்தில் பங்காற்றலாம் என்றுதான் நம்புகின்றேன். பொதுவாகவே இந்த ஈரான் யுத்தத்தை விட்டு கெனடிய பக்கம் நமது பார்வையை திருப்பினால், கெனடிய பிரதமர் சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டு இருக்கின்றார். அப்பொழுது சீன ஜனாதிபதி கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது கனடா அமெரிக்காவுடன் சார்ந்திருப்பதை தவிர்க்க வேண்டும், தன்னிச்சையாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக உங்கள் சுருக்கமான பதில் என்ன? நிச்சயமாக அதை கனடா ஏற்கனவே அவ்வாறான பாதையில் தான் செல்கின்றது. ஆனால் அது சீனாவின் வாயிலாக வரும் பொழுது அது அமெரிக்காவிற்கு சற்றே கசப்பாக இருக்கும். இருந்த பொழுதிலும் அவ்வாறான பொருளாதார முயற்சிகளில் இப்போதைய அரசு ஈடுபடுகின்றது என்பதை அவர்களுடைய நடவடிக்கைகள் காட்டி நிற்கின்றன. குறிப்பாக சீனா என்பது இந்த கனோலா ஆயில் உற்பத்திக்கு அல்லது ஏற்றுமதிக்கு நிச்சயமாக கனடாவுக்கு மிக மிக முக்கியமான நாடு. அதற்கு அவர்கள் சுங்க வரி விதித்திருக்கின்றார்கள். அவ்வாறான வரி விதிப்பிலிருந்து தவிர்ப்பதற்காக கனடா நிச்சயமாக அவர்களுடைய பொருளாதார மேம்பாட்டை மேற்கொள்ளும். எனவே அங்கே நிலைமைகள் மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. நன்றி. இந்த வேளையில் இணைந்து கொண்டதுக்கு இனிய பொங்கல் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு பொழுதில் விடயம் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடுவோம். நன்றி சுரேஷ் சர்மா இணைந்து கொண்டதற்கு. நன்றி தர்மா. உங்களுக்கும் நேயர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. நன்றி. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.